வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து மாரிதாஸை பற்றி வீடியோ போடுங்க, மாரிதாஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ரைட்டு, போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதாவது தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் மாரிதாஸ் அப்படின்ற அந்த சங்கி பையன் இருக்கான் இல்லையா, பிஜேபியோட கைக்கூலி, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் இன்ஸ்டாவில் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணிட்டாராமா. அது என்ன ஸ்கேம் அப்படின்னாக்கா, 11 மில்லியன் லைக் வந்து அவரோட அந்த ரேம்ப் வாக் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்தார், பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ ஒரு 11 மில்லியன் லைக் வந்துருச்சான். அந்த லைக்கில் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்களாமா. அதுவும் வந்து பணத்தை கொடுத்து, யார் ஆதவர்ஜனா பணத்தை கொடுத்தாராமா, இவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான், தரகர வேலை பார்த்துருப்பான். கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி 10 லட்சம் லைக்குக்கு இவ்வளோ, 20 லட்சம் லைக்குக்கு இவ்வளோ அப்படின்னு கணக்கு சொல்கிறான். மேபி அவன் வாங்கியிருப்பானா இல்லை பிஜேபிக்காரன் வேணா வாங்கியிருப்பானான்றது தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி வாங்கினதாக இவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். இன்னைக்கு வீடியோவில் இந்த மாரிதாஸ் அப்படின்ற இந்த சங்கி பையர்கள், பிஜேபியோட சங்கி, அவன் பேசின வீடியோவை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். அடிக்கிற அடியில் உடம்பு ரணரணமாக போகுது பாரு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு போறான்னு சொல்லலாம். ஆனா இது அவர் படத்துக்கு பண்ண பரவாயில்ல. அரசியலுக்குள்ள வந்துட்டு தான் நேர்மையான அரசியல் செய்ய போறா சொல்லிட்டு ஊர்ல இவ்வளவு பெரிய மோசடி வேலையை செஞ்சிருக்காரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மாரிதாஸ் அப்படின்ற ஒருத்தன் ஒரு விஷயம் பேசுறான் அப்படின்னாக்கா, உன்கிட்ட ஆதாரம் இருந்தா பேசு, தப்பே சொல்லலை. பிஜேபி கொடுக்குற 5-10 வாங்கிக்கினே சும்மா ஒருத்தன் ப்ரொஃபைலை வியூ பண்ணி இங்கே பற்றியா இவன் ஹிந்திக்காரன், இங்கே பற்றியா இவன் தெலுங்காரன், இங்கே பற்றியா மலையாளக்காரன் அப்படின்ட்டு எடுத்து போடுறது, அதுக்கு பேர் ஆதாரமா? நான் கேட்குறேன். தளபதிக்கு நீங்கள் இருக்க மவுஸ் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நரேந்திர மோடிக்கு இல்லாத மவுஸ் எங்கள் தளபதிக்கு இருக்குடா. உண்மையிலே தெரியுமா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலையா? அதே அதை மட்டுமா சொல்லிடுங்க. அதாவது முதல்ல ஒரே விஷயம் தான், 11 மில்லியன் லைக் வருது அப்படின்னா அங்கேயே நமக்கு தெரிய தேவையில்லை. பல பேர் ஒரு வந்து வீடியோவை பார்த்துருக்காங்க, பல கண்ட்ரியில் பல ஊரில் பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிய தேவையில்லை. நான் கேட்குறேன். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபைலை எடுத்து நோண்டுறாங்க. அதாவது எவன்லாம் லைக் போட்டான் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாம் வடக்கனாக இருக்கான். என்னங்க வடக்கனுக்கு எப்படிங்க இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வடக்கனுக்கு அவருக்கு தெரியல அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஷாருக் கான், சல்மான் கான், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாலிவுட்டில் இருக்காங்க. அவங்கள நமக்கு தெரியாதா? அவங்களோட வீடியோ ஒன்று வந்தால் லைக் போட மாட்டோமா நம்ம? இப்போ நான் சிம்பிளாக ஒரு ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அதாவது இந்த மாரிதாஸ் பேசின இந்த ஒரு வீடியோக்கு இன்ஸ்டா ஸ்கேம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை எடுத்து உடைக்கிறதுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அந்த 2 எக்ஸாம்பிளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் அவர்களுடைய இந்த வீடியோ ஸ்கேமா இல்ல தளபதி விஜய் அவர்கள்ன்ற பேரை வச்சு மாரிதாஸ் பண்றது ஸ்கேமா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். முதல் விஷயம், தளபதி விஜய் அவர்களுக்கு உலகம் பூரா ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? கோலிவுட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கேரளாவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்தந்த ஸ்டேட்ல ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உலகம் பூரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை, கமலஹாசனை தெரியாத நபர்கள் கூட தளபதி விஜய் அவர்களை தெரியும் அப்படின்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா? அப்படின்னா 2 வித்தியாசம் தான். தெரியாதவன் வந்து ஓ அப்படியா நிஜமாவா அப்படின்னு கேட்பான், தெரிஞ்சவன் வந்து அதெல்லாம் கிடையாது, ஒத்துக்க முடியாது அப்படின்னு பேசுவான். இப்போ இந்த மாரிதாஸ்ன்றவன் 2வது கேட்டகரி. எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணாலும் சரி, முடியாது, ஒத்துக்க முடியாது, ஜி வந்து எனக்கு பேமெண்ட் கொடுத்தாப்ல, நான் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற அந்த கேட்டகரி அந்த மாரிதாஸ்ங்கிறவன். வேணா நிரூபிக்கிறது நான் வீடியோ போடுறேன், எடுத்து பாருங்க. மத்திய பிரதேஷ், பீகார், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், இந்த பகுதி 3 மாநிலங்களை மட்டும் சுமார் 38% பேர் போட்டிருக்கான். இந்த 3 மாநிலங்கள் 38% பேர் போட்டிருக்கான். அவன் எவனுமே விஜய் எவனே தெரியாது. அப்படியா? क्यों इतने बड़े फैन हो विजय? He is a good actor, real world, but he is a good man, good person. So you are from Tamil Nadu? No, I'm from Uttar Pradesh. From Uttar Pradesh and you love Thalapathy Vijay? Yes. इनकी फिल्म देखने वाले हो, क्या एक्साइटमेंट है, क्या एक्सपेक्टेशन? एक्साइटमेंट कुछ भी नहीं है, बस तलवारी को स्क्रीन में देखना है, बस हम लोग का होएगा। विजय सर, विजय तलपति, विजय के लिए, विजय के लिए डायरेक्टर विजय के साथ ऑब्वियसली हमारा फेवरेट एक्टर है विजय. குறிப்பா பங்களாதேஷ்ல தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவன், இந்த வைத்தறிச்சல் பூச்சவனுங்கெல்லாம் இன்னும் திகுதிகுன்னு எரியத்தானே செய்யும். தன்னுடைய ப்ரொஃபைல் சொல்லும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா, டிஜிட்டல் கிரியேட்டர் எங்க இருந்து, பங்களாதேஷ் தாகா இருந்து அப்படி மெதுவா வந்தீங்கன்னா அவங்களுடைய முழுக்க அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கவனிச்சிருப்பாரு. இதுல வந்துகிட்டே இருந்தா விஜய் வந்தாரு. இந்த டிஜிட்டல் கிரியேட்டர் என்னன்னா, விஜய் வச்சு இங்க ஒரு புரட்சி நடக்கணும். அவர் போட்டுக்காரு, ஆஹா மதவாதங்களை ஒழிக்க நம்முடைய தளபதி வந்துட்டார். இவனுக்கு என்ன புரியல, இவனுக்கு தளபதியா? இது எல்லா பேருக்கும் இந்தியால தமிழ்நாடு இருக்குன்னு தெரியாது. இது என்ன போட்டு எல்லாருமே பொதுவா இந்தியாவில புரட்சி நடக்கும் போது ஓடிக்கிறதா, இது யாருக்கு இந்தியாவில தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு தமிழ் பேசுறது தெரியாது. ஆனா இது எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி தளபதி வந்துட்டார். தளபதி வெற்றி பெறுவார், தளபதி புரட்சி வந்துச்சு. Who is your favorite Tamil actor? தளபதி விஜய். தளபதி விஜய் வந்து ரொம்ப ஃபேமஸ். Which is last movie you seen? தளபதி லியோ. லியோ. டேய்,
என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. இல்ல உண்மையிலேயே எனக்கே எப்போ வந்து தளபதி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும்னா, தளபதியோட மாநாடுக்கு நான் போயிருந்தேன். அங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல்லேயே வீடியோ கூட போட்டிருக்கேன். பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஏங்க சென்னையோட டிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கும் மேல மதுரை மாநாடுக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பி வராங்க அப்படின்னாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதாவது அவங்களுக்கு ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் வராங்க அப்படின்னாக்கா தளபதியை பார்க்கறதுக்காக வராங்க. தளபதி மேல அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டவங்களா இருக்காங்க. அப்போ பெங்களூர் கர்நாடகான்னு இருக்கும்போது வேற மாநிலங்கள்ல இல்ல வேற கண்ட்ரில இருக்கக்கூடாதான் நான் கேட்குறேன். இன்னொன்று வேற இருக்கு, இந்த BARC அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா அந்த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த ஒரு வருஷத்தில் 52 வாரம்ன்ற போது இந்த 33வது வாரம், அதாவது ஆகஸ்ட் 16லேருந்து 22வது இந்த வாரம் இருக்க 33வது வாரம்னு சொல்லுவாங்க. அந்த வாரத்தில் அதிகமாக வியூ செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட்னா தளபதியோட இந்த மாநாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் சாதாரணமாக இந்த விக்ரவாண்டி மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாடை விட 3 மடங்கு அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் இன்ஸ்டா மூலியமா வாங்கின லைக்கை போலின்றுவானுங்க, விஜய் அவர்களுக்கு உலகம் பூரா ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் போலின்றுவானுங்க, இந்த BARC வெளியிட்ட இந்த ஒரு இதுவும் போலின்றுவானுங்க. எல்லாரும் போலி, நீ மட்டும் தான் உண்மையை பேசுறடா டே மாரிதாஸ் சங்கி. ஒருத்தன் ப்ரொஃபைலை எடுத்துக்கிறாங்க. ப்ரொஃபைலை எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா இவன் ஹிந்திக்காரன், இது வரைக்கும் ஹிந்தி வீடியோவாக தான் போட்டிருக்கான், இவனுக்கு விஜய் எப்படி தெரியும், இவன் எப்படி லைக் போட்டிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா அவனுக்கு விஜய் தெரியாதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? உன்ட்ட வந்து அவன் சொன்னானா எனக்கு விஜய்க்கு சம்பந்தமே கிடையாது, என்னைய வந்து காசு கொடுத்தனால லைக் போட்டேன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அதாவது வாயு ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் ஜி கிட்ட வாங்கிட்டோம், அதனால அடிச்சு விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ப்ரொஃபைல் எடுக்கிறானா, அந்த ப்ரொஃபைலில் லைக் பண்ணுறான். எனக்கு நான் காட்டா, எனக்கு கனடாலேருந்து ஒருத்தர் லைக் பண்ணுறான், அதாவது என்னோட வீடியோக்கு உங்களோட பெரிய ஃபேன் சொல்லி எனக்கு போட்டிருக்கான், எடுத்து கமெண்ட் போடுறேன் பார்க்குறியா, கனடாவில் இருக்கவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவன் ஏன் என்ன பார்க்குறான், அவன் வந்து அவனுக்கும் ஃபேன் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆதாரம் இருக்குது, ஓகே பரவாயில்ல, ஆதாரம் இல்லை அப்படின்னாக்கா நான் இப்போ சொல்கிறது பொய்ன்னு சொல்லுவீங்க நீங்கள். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் இந்திக்காரன், இவனுக்கு விஜயை தெரியாதுன்னா ஒன்று அவன்கிட்ட போய் பேட்டி எடு, உனக்கு விஜய் தெரியுமாடா இல்லையா, எப்படா லைக்கை போட்டா பணத்தை வாங்கினியா, அந்த ஆதாரத்தோட போட்டா நீ சொல்றது கரெக்ட்னு சொல்லலாம். சும்மா ஒருத்தன் ப்ரொஃபைலை எடுத்து இவன் வடக்கேன், இவன் பங்களாதேஷ்காரன், இவன் சும்மானா லைக்கை போட்டான் அப்படின்னு நீயா சொல்றது எந்த அளவுக்கு ஓவிடு ஓம்பாட்டுக்கா இருக்கு யோசிச்சு பாரு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு போறான்னு சொல்லலாம், ஆனா இது அவர் படத்துக்கு பண்ணா பரவாயில்ல. அரசியலுக்குள்ள வந்துட்டு தான் நேர்மையான அரசியல் செய்ய போறதா சொல்லிட்டு ஊர்ல இவ்வளவு பெரிய மோசடி வேலையை செஞ்சிருக்காரு. ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. சிம்பிள் கான்செப்ட்டுங்க, ஜி கிட்ட பொட்டி வாங்கியாச்சு, அதனால ஏதாவது ஒரு அவதூற கிளப்பி ஆகணும், ஏதாவது விடுவோம் பாட்டுக்கு அப்படின்னு ஜி சொன்னதுனால இப்ப விட்டுட்டு இருக்காப்ல மாரிதாஸ். உண்மையிலேயே உன் முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டணும்னாக்கா உன் முதலாளிகள் பண்ண அருமை பெருமைகளை எடுத்து பேசு. அது தெரியும், அவங்கள பத்தி எதுவும் பேச முடியாது, பேசுற அளவுக்கு எதுவும் பண்ணல, அவங்க மண்டவாளத்தை தான் நாரிடும்னு தெரியும். இருந்தாலும் ஏதாவது ஒன்று இப்போ விடுவோம் பாட்டுக்குங்கிற மாதிரி ஏதாவது விடுவோம் பாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு போய் எதுக்கு இப்ப இங்க இருக்க மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிற? அதுவே இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு லைக்ஸ் வந்தா அவரு உலகம் பூரா தெரியும், அவருக்கு வந்தா லைக்ஸ் அது கரெக்ட் பரவாயில்ல, ஆனா விஜய் உலகம் பூரா தெரியுமா, அவருக்கு எப்படி லைக்ஸ் வரலாம் அப்படின்னு கேக்குறானுங்க. டேய் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அளவுக்கு விஜய் இல்லைன்னு சொல்லு, அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் இல்ல பாப்புலர் இல்லைன்னு சொல்லு, சரி ஓகே பரவாயில்ல, அவருக்கு ஈக்குவலா இல்லைன்னு கூட நான் ஒத்துக்கலாம் பரவாயில்ல. ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா நான் சரி பரவாயில்ல ஒத்துக்கிறேன். ஆனா அவருக்கு லைக்ஸே வராது, அவருக்கு எங்கேயும் ஃபேன்ஸ் கிடையாது, அவருக்கு இவ்வளவு லைக் வந்தது ஸ்கேம்னு சொன்னா யாரா ஒத்துப்பா? உண்மையிலேயே ரஜினிகாந்த் கமலஹாசனை இன்னைக்கு தெரியாத கண்ட்ரில கூட தளபதி விஜய் அவர்களை தெரியுது அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க அவரோட மாஸ் என்னன்ட்டு. நீங்க பேசுறீங்கன்னா பேசிக்கோங்க, தவறே கிடையாது. ஆனா அதுக்காக தளபதி விஜய் மேல ஏதாவது ஒரு அவதூறு கிளப்பணும் அப்படின்றதுக்காக இது ஃபேக் அது ஃபேக்னா நான் ஒண்ணே கேள்வி கேட்கிறேன், எதுக்காக இப்போ இந்த வீடியோவுக்கு இவங்க பேமெண்ட்டை கொடுத்து ஒரு லைக்கை வாங்கணும் என்ன அவசியம்? ஏங்க இப்போ உதயநிதி வந்து #GetOut மோடின்னு போடுறாங்க, அவங்க #GetOut ஸ்டாலின் போடுறாங்கன்னா யாரது ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலான்னு 2 பேரும் போட்டி போட்டு பண்ணாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை வெளியிடறாப்ல, அந்த வீடியோக்கு வர ஆட்டோமேட்டிக் லைக்கை நீங்க பேமெண்ட் கொடுத்து வரணும் அப்படின்னாக்கா போட்டிக்காரன் இருந்தா வர முடியும், இல்ல இவரா ஒரு லைக்கை வரணும்னா என்ன கட்டாயம் தளபதி விஜய் அவர்களோட இந்த வீடியோக்கு லைக்ஸ் வந்து அவனும் என்ன கட்டாயம் இருக்கு? இல்ல உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஏதாவது ஆதாரம் இருந்தா நீ பேசலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி வந்து இவ்வளவு காசு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வடக்கனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு வடக்கனை பேட்டி எடுத்து போட்டாலோ இந்த வடக்கன் காசு வாங்கினது ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு நீ பேசினா பரவாயில்ல. லைக்ஸ் வந்தாலே அது ஃபேக் தான் அப்படின்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏன்னா எங்க தலைவருக்கு வரதுல லைக்ஸ், அப்போ உங்களுக்கு வர லைக்ஸ் ஃபேக் தான் நாங்க சொல்லுவோம், அதுதானே பொட்டி வாங்கியிருக்கோம் அப்படிதானே? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வீடியோவோட ஆரம்பத்தில் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன். முதல் விஷயம் இப்போ நான் சொல்லிட்டேன், நான் தளபதிக்கு எங்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவரோட மாஸ் என்னன்றது சொல்லிட்டேன். 2வது விஷயம் தளபதி யாரு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த வீடு கொளுத்திங்க வாயை மூடி நிற்பானுங்க. இந்த கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 50 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது தாரை வாத்தாங்க, அந்த காங்கிரஸ் தாரை வாத்தாங்க, அதுக்கு திமுக வந்து கொடி பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. இப்போ கச்சத்தீவுன்னு அதை வச்சு எவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? 50 வருஷம்
வருஷமாக நீங்கள் பண்ண அரசியலை ஒரே ஒரு மேடை பேச்சில் இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு உர்றா வண்டியா அப்படின்ட்டு போய் பார்க்குறாருன்னா எதனால் போய் பார்க்குறாரு? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் பேசியதற்கு பிறகு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பேசிய அவர் கச்சத்தீவு இலங்கைக்குரியது என்றும் வெளிப்புற அழுத்தங்களுக்கு எப்போதும் அடிபணிய மாட்டோம் என்றும் உறுதியளித்தார். தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இல்லை, இலங்கை வரைக்கும் அதிர்வை ஏற்படுத்துதுன்றதான் உண்மை. இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் இலங்கை அதிபர் யாராவது ஒருத்தர் வந்து கச்சத்தீவு குறித்து ஏதாவது பேசியிருக்காங்களா? இவங்க கேட்டதுக்கு பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இப்போ தளபதி அவர்கள் வந்து கச்சத்தீவை வந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் குத்தகைக்காவது எடுத்து கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு பேசுறாங்கன்னும் போது உடனே போயிட்டு நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், கச்சத்தீவு எங்களுடையது, படகுகளை உடைப்போம், இங்கே வந்தாங்கன்னா மீனவர்கள் வந்து 18 மாதம் சிறையில் போடுவோம், 4 கோடி அபராதம்னு எல்லாம் பேசுறாங்கன்னா ஏதோ ஒன்று பேச வச்சது யாருங்க? ஏன் கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தார்ல, அந்த சமயத்தில் கச்சத்தீவை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்பாப்ல. அப்படி பேசும்போது இதே மாதிரி இலங்கை அதிபர் யாரா பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லை நம்ம நரேந்திர மோடி இருக்காரு அவர் பேசுறதுக்கு யாரா பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் எடப்பாடி எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, இவர் எல்லாத்தையும் தாண்டி விடுதலை புலிகள் இருக்காருல நம்ம தொல் திருமாவளவன், அவர் பேசுறதுக்கு யாரா பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லை ஆமகரி சீமன் இருக்கானே அவன் பேசும்போது யாரா பதில் சொல்லியிருக்காங்களா? தளபதி விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு எதிர் வார்த்தை வருது அப்படின்னாக்கா இலங்கை வரைக்கும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு தளபதியோட மவுசுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரோட உருட்டல் மிரட்டலுக்கும் அஞ்சாத இந்த இலங்கை அதிபர் இன்னைக்கு போய் கச்சத்தீவை பார்த்துட்டு வராரு அப்படின்னாக்கா அப்ப ஏதோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இந்த மாதிரி கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க. என்ன கச்சத்தீவு பேச்சு போயிட்டு இருக்கு, நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம ஊர்ல இந்த மாதிரி அவனுக்கான ஆட்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தளபதியை தவிர வேற யாரால கிரியேட் பண்ண முடியும்? உண்மையிலேயே நல்ல ஒரு மானம் உள்ள தலைவன், ஈனம் மானம் சூடு சொரண இருக்க தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இதை ஒரு காரணமா வச்சு உடனே கச்சத்தீவை வந்து பேச வராங்க, ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுவோம், ஏதாவது ஒரு டிமாண்ட் வைப்போம், அட்லீஸ்ட் குத்தகைக்கு எடுப்போம், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனா இது வரைக்கும் இவங்க பேசி சவடங்கால ஒரு சங்கு மாதிரி அந்த இலங்கை அதிபர் இருக்காப்புல, இப்போ தளபதி விஜய் அவர்கள் பேசுனதுனால அவர் கொடுத்த ரியாக்ஷன்றதால அவரு கொடுத்தா நாங்க போய் பேசணுமா? இப்போ போயிட்டு நாங்க பேசணும்னாக்கா என்னமோ விஜய் சொன்னதுனால போய் இலங்கை அதிபர் நாங்க சந்திச்சோம் ஆயிரம் இல்லையா, அதனால நாங்க இப்ப பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இந்த ஈனமுள்ள மானமுள்ள தலைவர்கள் அப்படிதான் சிந்திப்பாங்க. இங்க இருக்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்காப்புல, நம்ம டெல்லி பிரதமரும் கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா பேச வேண்டிய 2 பேரும் இவங்க தான், இவங்களே கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்காங்க. பேசின தளபதிக்கு இங்க ஏதோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இதை ஒரு முன்னெடுப்பா வச்சு உடனே இலங்கை கிட்ட பேசுவோம், நம்ம இந்த கச்சத்தீவை மீட்டுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம், அட்லீஸ்ட் குத்தகைக்காவது எடுப்போம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஆனா எதுவும் பண்ணாம நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மீனவர்களை சுட்டுக்கொண்டா எனக்கு என்ன, என் வீட்டு பசங்களே சுட்டுக் கொள்றாங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஐ டோன்ட் கேர், அவ்வளவுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு கேட்ட ஒரு நாதாரி நாய்களுக்கும் தளபதி செஞ்சார்ல இப்போ ஒரு விஷயம், அவர் மேடையில் பேசின அந்த ஒரு விஷயம், இலங்கை அதிபர் போய் கச்சத்தீவை பார்த்துட்டு வராரு அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயம் போதாதா தளபதி அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதுக்கு? டேய், நெய்தல் படை நெய் சுடுற படைன்னு சீமான் வாயில தான் வடை சுடுவான். தளபதி நினைச்சாருன்னா ஒரு படையை உருவாக்கிட்டு போயிட்டு மொத்தமா கச்சத்தீவை மீட்டிட்டு வருவாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 50 வருஷமா கச்சத்தீவு குறித்து எந்த ஒரு விவகாரமோ எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருக்கும்போது இப்போ இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு போய் பார்த்துட்டு 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு அதுக்காக செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறாரு. இந்த மாதிரி கச்சத்தீவு எந்த நிறைய பேர் சொல்றாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்போ ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கல தளபதியோட ஸ்பீச். இப்ப சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிளே போதும் தளபதி எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு அப்படின்றதுக்கு. இதுக்கு மேலேயும் நாங்க தளபதி விஜய் மேலே ஏதாவது அவதூறு பேசுவோம் அப்படின்னா பேசு, கொஞ்சம் ஆதாரத்தோட பேசு. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்தா லைக்ஸ் வாங்கினார் அப்படின்னு அவதூறு பேசணும்னு வச்சுக்கோங்க, நீ யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எந்த நைட்டு பொட்டி வாங்கிட்டு பேசுறத விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. பார்த்துக்கோ, ரொம்ப மோசமான இந்த கெட்ட பசங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. மாரிதாஸ் ஜி, முதலாளி விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னாக்கா அங்க போய் ஆய் கழுவுறது ஆயா வேலை பண்றது அப்படி எல்லாத்தையும் அப்படி காட்டு. அதை விட்டுட்டு தளபதி விஜய் மேல வீணா ஏதாவது அவதூறு கிளப்புறேன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க மாரிதாஸ் ஜி. அப்புறம் அமரா தேசுமே ஆயா வேலை ஹே அம்பலம் ஹே.